தெலங்கானாவில் நகராட்சி கண்காணிப்பாளர் ஒருவரின் வீட்டில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளை பதுக்கி வைத்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாரிகளை மலைக்க வைத்ததன் பின்னணி என்ன? மெஷின்கள் மூலம் பணத்தை எண்ணுவதும் அதிகாரிகள் பணமலையை சுற்றி அமர்ந்திருக்கும் இந்த காட்சி ஏதோ வங்கியிலோ கோவிலிலோ அல்ல. பொதுமக்களின் பணத்தை ஆட்டையை போட்டு கோடிக்கணக்கில் சுருட்டி பதுக்கி வைத்திருந்த நகராட்சி அதிகாரியின் வீட்டில் கண்ட காட்சிதான் இது. சாதாரண நகராட்சி கண்காணிப்பாளரின் வீட்டில் கத்தை கத்தையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? தெலங்கானா மாநிலம் நிசாமாபாத் நகராட்சியில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருபவர் தாசரி நரேந்தர். இவர் அதிகளவில் லஞ்சம் பெற்று வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நகராட்சி கண்காணிப்பாளர் தாசரி நரேந்திரனின் வீட்டின் கதவை தட்டினர். கதவை திறந்து பார்த்த தாசரி, வந்திருப்பது விருந்தாளிகள் அல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் என்பதை அறிந்து அதிர்ச்சியில் வாயடைந்து நின்றார். ஓரமாக போங்க என்று அவரிடம் கூறிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மூலை முடுக்கெல்லாம் சல்லடை போட்டு தேடினர். அப்போது படுக்கை அறையில் கட்டிலுக்கு கீழே பதுக்கி வைத்திருந்த கட்டுக்கட்டான பணத்தை அதிகாரிகள் அள்ளிச் சென்றனர். தோண்ட தோண்ட புதையல் கிடைப்பது போன்று கை வைத்த இடத்தில் எல்லாம் 500 ரூபாய் நோட்டுகள் கத்தை கத்தையாக கிடைத்தன. வீட்டில் ஆங்காங்கே கிடைத்த பணம், நகை மற்றும் சொத்து வாங்கியதற்கான ஆவணங்களை நடு ஹாலில் குவித்து வைத்து எண்ணும் பணி நடைபெற்றது. கோடிகளில் பணம் இருந்ததால் பணம் எண்ணும் இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு கணக்கிடப்பட்டது. அதிரடி சோதனையின் முடிவில் கணக்கில் வராத 2,93,00,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தாசரி நரேந்திரனின் மனைவி மற்றும் தாயார் ஆகியோரின் வங்கிக் கணக்குகளில் இருந்த 1,10,00,000 ரூபாயும் முடக்கப்பட்டது. 51 சவரன் தங்கம் மற்றும் 17 அசையா சொத்துக்களின் ஆவணங்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தின் முன்பு எல்லாமே போச்சே என்று கயிற நிலையில் அப்பாவி போன்று தாசரி நரேந்திரன் நின்று கொண்டிருந்தார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி நகராட்சி கண்காணிப்பாளரின் வீட்டிலிருந்து மொத்தம் 6,07,00,000 ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள், ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் நிசாமாபாத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தாசரி நரேந்திரனிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.